Okay guys, I'm back with another video. So இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா REALME 2.0 வந்து வேற லெவலா வந்து சப்போர்ட் கொடுத்திருந்தீங்க. ரொம்ப நன்றி guys. So இன்னைக்கு அத பத்தி ரிலேட்டடா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். மெயினானது என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா REALME 2.0ல என்னென்ன மேஜரான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன எனக்கு ஆயிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா உங்களுக்கு சொல்ல போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் ரிலேட்டட் அண்ட் பிளாக்ஸ் எல்லாமே நிறையா வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மெயின் கண்டென்ட்குள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து REALME 2.0 அப்டேட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா REALME யூசர்ஸும் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து 2.0ல டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்பீங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ தண்ணியில் கை வச்சுட்டு யூஸ் பண்ணால் ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா, பட்டும் படாமல் எங்கெங்கேயோ போகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஃபீல் நார்மலான ஹேண்ட்ஸ்லேயே வந்து ஒரு சில டைம் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் பக்கு, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இது வந்து மேஜர் பக்காக இருக்குது. ஏதோ ஆப்குள்ளே போய்க்குது, யாருக்கோ கால் வந்து போய்க்குது, யாருக்கும் மெசேஜ் போய்க்குது. ஸோ நம்மளுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் ஹீட் ஆகுது. இப்போ ஒரு கேம், ஒரு சும்மா ஒரு சின்ன கேம் சப்வே சர்ஃபர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதாவது எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து சொல்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் நடக்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது. சப்வே சர்ஃபர்ஸ் வந்து நான் விளையாண்டுட்டு இருப்பேன். ஸோ அந்த கேம் விளையாண்டுட்டு இருக்க பயங்கரமான ஒரு ஹீட் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். இதுக்கும் என் ஃபோனில் PUBG கிடையாது, எதுவுமே வந்து கிடையாது. சப்வே சர்ஃபர்ஸ் மட்டும்தான் வந்து என் ஃபோனில் இருக்குது. ஸோ அந்த கேம் விளையாண்டாலே வந்து ஹீட் ஆகுது. அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெரியல. அதையும் வந்து REALME கிளியர் பண்ணி விட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ஒரு அப்டேட்டில். ஓகேவா? ஸோ அடுத்த மேஜரான ஒரு மிஸ்டேக் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து கொஞ்சம் சார்ஜ் ஆகிறது வந்து ரொம்ப வந்து சீக்கிரமாக ஆயிடுது. ஆனால் டவுன் பர்சன்டேஜ் வந்து அக்யூரேட்டியாக காமிக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்போ நான் என்ன சொல்கிறது, இப்போ நான் வந்து ஃபோன் ஃபுல்லாக சார்ஜ் 100% சார்ஜ் ஆகிடுச்சு. நான் வெளியே போகிறேன், ஒரு மணி நேரம் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்போ ஒரு 60% வருது. ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப நான் வந்து ஒரு 10 செகண்டோ 5 செகண்டோ கழித்து ஆன் பண்ணும்போது எனக்கு வந்து 60% இருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா 49 இல்லை 52 அப்படின்ற ஒரு பர்சன்டேஜில் கம்மியாகுது. ஒரு 5 to 10 செகண்ட்ஸில் அவ்வளோ பேட்டரி வந்து கம்மி ஆகுமா அப்படிங்கிறத என்னோட கேள்வி. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். REALME 7ல் ஓகேவா, REALME 2.0 அப்டேட் பண்ணிருந்தீங்கன்னா எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, அண்ட் பர்டிகுலர்லி REALME 7ல் இருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் கிராஷ் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்கிறீங்க, நல்ல ரேம் குடிக்கிற கேமு, நல்ல ஹை இன்டென்சிவாக ஒரு கேம் விளாண்டுருக்கீங்க. தப்பு நீங்கள் ஒரு ஆப்புக்குள்ளே போகிறீங்க, வாட்ஸ்அப்லேயே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா டபார்னு வந்து கிராஷ் ஆயிரும். ஸோ அதுதான் வந்து ஒரு மேஜரான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு சின்ன மைனர் அப்கிரேட் என்ன, அதாவது டிகிரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிரைட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஆட்டோ பிரைட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னும் வந்து அக்யூரேட்டாக கரெக்டாக வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸுக்கு வந்து அக்யூரேட்டாக வந்து இருக்காது. பட் 1.0ல இருந்த வெர்ஷனை விட 2.0 வெர்ஷன் வந்து கொஞ்சம் சொதப்புது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நைட் ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னு வைங்களேன். ஸோ அந்த டார்க்னஸில் இப்படி இருக்கணுமா இல்லை இப்படி இருக்கணுமா அப்படிங்கிறது வந்து அது தெரியறதில்ல. டப்புன்னு ஃபுல்லாக பிரைட்னஸ் எரியுது, அதுக்கப்புறம் கம்மியாகுது. இது எல்லாமே வந்து டிஸ்அட்வான்டேஜஸாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ ப்ராப்ளம்ஸாக நான் வந்து சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து இன்னும் 2.0 அப்டேட் பண்ணல, இதுக்கப்புறம் தான் நான் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா, உங்களுக்கு ஏதாவது இதெல்லாம் பிரச்சனையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கிறத தெளிவாக வந்து நீங்கள் வந்து யோசிக்கலாம். அண்ட் இந்த விஷயம் எல்லாம் சரி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட ட்விட்டர் அல்லது இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அங்கே மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா REALME 2.0 அப்டேட்டோட ஒரு சின்ன அப்கிரேட், அதாவது டிஸ்அட்வான்டேஜ் நான் வந்து பார்த்தது. என்னடா ரொம்ப ஒரு வருஷமே கிட்டத்தட்ட 8 மாதமே வந்து ஆக போகுது, 5 மாதமே ஆக போகுது, நீ என்ன இப்போ வந்து சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு 5 மாதம் யூஸ் பண்ணால் தான் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஏது ஒர்க் ஆகுது, ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்ன அப்படின்னு வந்து சொல்ல முடியும். இதை விட நிறைய மைனர் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து சொல்ல விரும்பல. இதுதான் வந்து மேஜர் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இதை வந்து சொல்கிறேன். ஸோ
வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருக்கிறத விட யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய். அண்ட் சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரியல்மி டைலர் ஆப் வந்து ஒரு சில பேர்த்துக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது பியூராக எப்படி ஒர்க் ஆக வைக்கிறது அண்டு ஒர்க் ஆகுமா ஆகாதா, இது பொய்யா உண்மையா, அடுத்த சரி பண்ணுறதுக்கான வீடியோ வேணுமா அப்படிங்கிறத கம்யூனிட்டி டேப்பில் வந்து நான் போல் கொடுத்துருக்கேன். அதில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.